அமெரிக்க குடியேற்றங்களில் பென்சில்வேனியா ஆர்வத்தை தூண்டக்கூடிய பல வரலாற்று நிகழ்வுகளை கொண்டது. இந்த குடியேற்றத்தை உருவாக்கியவர் இங்கிலாந்தை சேர்ந்த புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகளில் ஒருவரான வில்லியம் பென் என்பவர். இவருடைய முயற்சினால்தான் இந்த குடியேற்றமே உருவாக்கப்பட்டது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பென் ஃபேமிலி பரம்பரையை பார்த்திங்கன்னா அவங்க பெரிய லேண்ட் ஓனர்ஸாக இருந்திருக்கிறாங்க. கண்ட்ரி எஸ்டேட் இவைகளை எல்லாம் சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பரம்பரை. இந்த வில்லியம் பென்னுடைய தகப்பனார் தான் அட்மிரல் சர் வில்லியம் பென். இவர் இங்கிலாந்து கடற்படையின் மிக முக்கியமான அதிகாரியாக இருந்திருக்கிறாரு. இங்கிலாந்தில் 1600களில் ராஜாக்களின் ஆட்சிக்கு பிறகு காமன்வெல்த் கவர்மெண்ட்னு வருது. இந்த காமன்வெல்த் கவர்மெண்ட்டில் கப்பற்படையில் ஒரு அதிகாரியாக இருந்தார். முதலாம் சார்லஸ் மன்னருக்கு எதிரான ஒரு புரட்சி நடக்குது. இப்போ தான் வார்ஸ் ஆஃப் 3 கிங்டம்ஸ் என்கிற அந்த யுத்தம் நடக்குது. அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்துக்கிட்டே அந்த யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தில் தான் இந்த வில்லியம் பென்னுடைய தகப்பனார் அங்கே அட்மிரலாக அந்த கப்பற்படையிலிருந்து யுத்தம் பண்ணுறார். முதலாவது சார்லஸ் மன்னர் தூக்கி எறியப்பட்டு அதற்கு பிறகு காமன்வெல்த் கவர்மெண்ட் வருது. ஆலிவர் கிராம்வெல் அப்போ இங்கிலாந்து ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் ஜார்ஜ் ஃபாக்ஸ் என்கிற சீர்திருத்தவாதி ஒரு இயக்கத்தை, புராட்டஸ்டன்ட் இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இவருடைய கொள்கைகளில் முக்கியமானது எல்லா மக்களும் சமம் தான். அப்போ எல்லா மக்களும் சமமாக நடத்தப்படணும், எல்லாருக்கும் சரிசமமான மரியாதை கொடுக்கப்படணும். இதுபோல் சகோதர அன்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போது பல பிரிவுகளாக இந்த புராட்டஸ்டன்ட் அமைப்புகளே கூட பல சீர்திருத்த இயக்கங்களும் தனித்தனியாக பிரிந்திருந்து ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் கிறிஸ்தவர்கள்ட்ட அந்த சகோதர அன்பு முக்கியம் என்கிற அந்த சத்தியத்தை அவர் கொடுத்து வழி நடத்திட்டு வந்தார். இந்த சத்திய கருத்துக்களில் ஈர்க்கப்பட்டவர் தான் இந்த வில்லியம் பென். அப்போ ஜார்ஜ் ஃபாக்ஸுடைய அந்த சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்கிற அந்த இயக்கத்தில் இவரும் தன்னை இணைத்து கொள்கிறாரு. ஆனால் அந்த இயக்கம் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டால் மிக கடுமையாக ஒடுக்கப்பட்டது. ஏன்னா இவர்கள் எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய கொள்கையுடையவர்கள். ஜார்ஜ் ஃபாக்ஸ் பார்த்திங்கனாலே தலையில் தொப்பி வைத்திருக்கக்கூடிய மாதிரி தான் அவருடைய படம் இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் நாகரிகம் என்று கருதப்பட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, சமுதாயத்தில் உயர்குடியை சேர்ந்தவர்கள், பிரபுக்கள் இப்படிப்பட்டவர்கள் வரும்போது பொதுவாக சாதாரண மக்கள் எல்லாரும் தலையில் இருக்கக்கூடிய தொப்பியை எடுத்துகிட்டு அவங்களுக்கு வணக்கம் செலுத்தணும். இதை நீங்கள் அந்த காலகட்டத்தில் நடந்த காரியங்களை பற்றிய படங்கள், ஆங்கில படங்களில் பார்க்கலாம். இது பிற்காலத்தில் ஒரு நாகரிகத்தை காட்டக்கூடிய, மரியாதை காட்டக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் அந்தஸ்து அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தனி மரியாதையை காட்டக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த குவேக்கர்ஸ் இயக்கத்தினர் எல்லாருக்கும் சமம் மரியாதை கொடுக்கணும், எல்லாரையும் சமமாக தான் நடத்தணும் என்கிற கொள்கையுடையவர்களாக இருந்ததுனால சமுதாயத்தில் உயர் அந்தஸ்தில் உள்ளவங்க வரும்போது அல்லது அவர்களுடைய வீடுகளுக்கு போகும்போது இப்படி தொப்பியை களைச்ச வேண்டும் என்கிற அந்த பழக்கத்தை இவங்க கடைப்பிடிப்பதில்லை அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இது அன்றைக்கு உயர்குடி பிரபுக்கள், ராஜாக்கள் இவர்களுக்கு எதிரான ஒரு செயலாகவே பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ராஜாக்கள், பிரபுக்கள் இவங்கள்லாம் தங்களை சாதாரண மக்களில் இருந்து விசேஷித்தவங்களாக காட்டினாங்க. தங்களுக்கு அந்த டிவைன் ரைட்ஸ் இருக்குது. கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள் ராஜாக்களாக ஆள்வதற்கோ அல்லது பிரபுக்களாக இருப்பதற்கோ கடவுள் நியமித்திருக்கிறாரு, அதனால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற இந்த கோட்பாட்டை வைத்து தான் அன்றைக்கு மக்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்போது இப்படி இவர்கள் தங்களுக்கு தெய்வீக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே இந்த குவாக்கர்ஸ் இயக்கத்தினர் எல்லோரும் சமம் தான், எல்லாருக்கும் சரிசமமான மரியாதை, எல்லோரும் சமமாக நடத்தப்படணும் அப்படின்லாம் சொல்லும்போது அது இவர்களுடைய இந்த கோட்பாடே பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி இவர்கள் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் இருந்து வெளியே போனது அவர்களுடைய மத கோட்பாடுகள் இந்த ஆளும் வர்க்கத்துடைய கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கிறனால இந்த சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்கிற இந்த இயக்கம் மிக மோசமாக ஒடுக்கப்பட்டது. ஜார்ஜ் ஃபாக்ஸுடைய இந்த இயக்கத்துக்கு மற்றவர்கள் வைத்த பெயர் தான் குவேக்கர்ஸ். வில்லியம் பென் இந்த சீர்திருத்த இயக்கத்தின் கொள்கைகளால் ஈர்க்கப்படுறாரு. ஆனாலும் ஆரம்பத்தில் இந்த குவாக்கர்ஸ் அமைப்பில் அவர் இருப்பதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் பிற்காலத்தில் தான் அவர் இந்த குவாக்கர்ஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவித்தார். நானும் இந்த இயக்கத்தில் தான் இருக்கேன், இதுதான் என்னுடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இங்கிலாந்தில் அந்த காலகட்டத்தில் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஒன்று தான் அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட மத பிரிவாக இருந்தது. அப்போது பிரிட்டிஷ் மக்கள் அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் தான் இருக்கணும் என்று வலியுறுத்தப்பட்டது. அதை விட்டு வெளியே வருவது குற்றமாக கருதப்பட்டது. அதனால் நீதிமன்றத்தில் இவருடைய கொள்கைகளை இவர் எடுத்து வைத்தார். நாங்கள் அரசியலில் ஈடுபடுறதில்ல, ஒரு அரசியல் இயக்கமாக செயல்படுறதில்ல, எல்லாரையும் சமமாக நடத்தணும், சகோதரத்துவம் இந்த கொள்கைகளை தான் நாங்கள் வைத்து செயல்படுறோம் அப்படியெல்லாம் இவருடைய வாதங்களை நீதிமன்றத்தில் வைத்தார். நீதிமன்றம் இவரை விடுவித்தது. ஆனால் இவருடைய வாதங்களுக்காக அல்ல. இவருடைய தகப்பனார் சர் வில்லியம் பென்
பிரிட்டிஷ் நேவியோட அட்மிரலாக இருந்திருக்கிறாரு. இங்கிலாந்து அரசருக்கு நெருங்கியவராக இருந்திருக்கிறாரு. அந்த காரணத்தினால் இவர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். இங்கிலாந்தில் காமன்வெல்த் அரசாங்கம் நடந்த காலகட்டத்தில் சர் வில்லியம் பென் பிரிட்டிஷ் நேவியோட அட்மிரலாக ஜமைக்காவிலும் டச் ரிப்பப்ளிக்லேயும் அந்த யுத்தங்களில் பங்கெடுத்திருந்தார். இவருடைய இந்த சேவைகளுக்காக இங்கிலாந்தின் அரசர் 2ஆம் சார்லஸ் இவருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது. கடன் பட்டிருந்தார். இப்போது அவருடைய மகன் வில்லியம் அரசர் கடன் பட்டிருக்கார் இல்லையா, அதற்கான ஒரு தீர்வை கொடுத்தார். அரசர் இவருக்கு கடன் பட்டிருக்கார் இல்லையா, அந்த பொருளாதார பிரச்சனைக்கும் குவாக்கர்ஸ் இயக்கத்தினரை இங்கிலாந்து அரச குடும்பத்தினர் ஒரு பிரச்சனைக்குரியவர்களாக பார்க்குறாங்க இல்லையா, அதற்கும் சேர்த்து ஒரு தீர்வை கொடுக்குறாரு. வில்லியம் 2ஆம் சார்லஸ் மன்னரை சந்தித்து இந்த திட்டத்தை சொல்கிறாரு. அரசர் கொடுக்க வேண்டிய கடனுக்காக அமெரிக்காவில் இந்த குவாக்கர்ஸ் அமைப்பினருக்காக ஒரு குடியேற்றத்தை ஏற்படுத்த அரசர் அனுமதி கொடுக்க வேண்டும். அங்கே அவர்கள் குடியேறுவதற்கான நிலங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டார். அப்போது அரசரும் இந்த திட்டத்தை தான் விரும்பினார். ஏன் அப்படின்னா, அந்த கடனும் தீர்ந்ததாயிரம், பணமாக கொடுக்க வேண்டியதில்லை. அரசருக்கு இங்கிலாந்து சார்பாக அமெரிக்காவில் பல குடியேற்றங்களை ஏற்படுத்தணும். அப்படி குடியேற்றத்தையும் ஏற்படுத்தினதாயிரம். இங்கிலாந்திலும் சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு பிரச்சனைக்குரியவர்களாக கருதப்படுகிற இந்த குவாக்கர்ஸ் அமைப்பினரையும் அங்கேருந்து அகற்றின மாதிரியும் ஆகிடும். அதே போல் பிரெஞ்சுக்காரர்கள் வடக்கு பகுதியில் கனடாவை ஒட்டி கிரேட் லேக்ஸ் இருக்குல்லையே, அந்த பகுதி ஃப்ரான்ஸுக்குரிய பகுதினா குடியேற்றங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த இடைப்பட்ட பகுதிகளில் இந்த 13 குடியேற்றங்கள்லாம் இருந்தது இல்லையா, இந்த பகுதி இங்கிலாந்துக்குரியது அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த பகுதிகளில் இங்கிலாந்து போய் குடியேற்றங்களெல்லாம் ஏற்படுத்தணும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அங்கே குடியேற்றங்களை ஏற்படுத்துவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. பல முறை குடியேற்றங்களை ஏற்படுத்த முயற்சிகள் நடந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. குடியேற்றங்கள் ஏற்படுத்தின பிறகு கூட சில வருடங்களுக்கு பிறகு அந்த குடியேற்றங்களே அழிந்து போயிருக்கு. இதெல்லாமே போன பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி அந்த காலகட்டங்களில் அங்கே குடியேற்றங்களை ஏற்படுத்துவது அவ்வளவு கடினமானதாக இருந்தது. அதனால் வில்லியம் பென் இப்படி குடியேற்றங்களுக்கான நிலத்தை கொடுக்கணும்னு கேட்கும்போது அரசர் ஒத்துக்கொள்கிறார். சரி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த நிலங்களை நான் தர்றேன், அங்கே போய் குடியேற்றங்களை ஏற்படுத்துங்க அப்படின்னு அதற்கான அரசாணையை கொடுக்குறாரு. 1681ஆம் வருடம் இங்கிலாந்து மன்னர் வில்லியம் பென் அங்கே குடியேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, இன்றைக்கி பென்சில்வேனியா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்கான நிலத்தை எடுத்துக்கிறதுக்கும், அங்கே இருக்கக்கூடிய செவ்விந்தியர்களோட வியாபாரம் செய்கிறதுக்கு, இங்கிலாந்தோட வியாபாரம் செய்கிறதுக்கு எல்லாவற்றுக்குமான அதிகாரத்தை கொடுக்குறாரு. இப்படி ஒரு அரசாணை அவருக்கு கொடுக்கப்படுது. அந்த அரசாணையிலேயே இவர் அங்கே குடியேற்றங்களை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய செவிந்திய பழங்குடிகளோடு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்களையும் நாகரிகமடைய செய்ய வேண்டும். ஏன்னா இன்றைக்கி மிக கொடூரமாக யுத்தம் பண்ணக்கூடியவங்களா, நாகரிக வளர்ச்சி இல்லாதவங்களா அப்படி இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து அப்படி முரட்டு சுபாவமாக இருக்கக்கூடியவங்கள ரொம்ப ஜென்டிலாக அப்படி மரியாதையாக நடக்கக்கூடியவங்களாக, இந்த சமுதாய கட்டமைப்பு மேலே ஆர்வம் இருக்கக்கூடியவங்களா அப்படிப்பட்டவர்களை அவங்கள மாற்றணும். அவங்கள அப்படி கிறிஸ்தவங்களாக கூட மாற்றணும். அப்படிப்பட்ட வேலையை நீங்கள் செய்யணும் என்று அந்த ஆணையிலேயே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையாகவே வில்லியம் பென் ஒரு நல்ல உண்மையான கிறிஸ்தவராக இருந்தார். ஜார்ஜ் பாக்ஸ் போன்ற அந்த சீர்திருத்தவாதிகளோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார் இல்லையா. அதனால் இவர் பென்சில்வேனியாவில் குடியேற்றத்தை ஏற்படுத்தும் போது மற்ற குடியேற்றங்களைப் போல அங்கே இருக்கக்கூடிய இந்திய பழங்குடிகளோட யுத்தம் பண்ணுறது, அவங்கள்ட்ட இருந்து நிலத்தை எடுத்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி காரியங்களை இங்கே செய்யவே இல்லை. பென்சில்வேனியா குடியிருப்பு மற்ற குடியிருப்புகளிலிருந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருந்தது. அங்கே இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய செவ்விந்திய பழங்குடிகளோட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்கிட்டார். அவர்களையும் மதிக்கணும், அவங்களையும் சமமாக நடத்தணும். அப்படிங்கிறனால அவர்களோட நேர்மையாக நடந்து கொண்டதுனால செவ்விந்தியர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இவங்களோட இருந்தாங்க. அதனால் மற்ற குடியேற்றங்களை இருப்பது போல் இவர்களை பாதுகாத்து கொள்வதற்கான கோட்டைகள், அரண்கள், இப்படி பாதுகாப்புக்கான வசதிகள் எதுவுமே இவர்களுக்கு தேவைப்படவில்லை. இவர் அங்கே குடியேற்றத்தை ஆரம்பித்து விட்டு உடனடியாக இங்கிலாந்துக்கு திரும்புகிறார். ஏன்னா இவருடைய சொந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அந்த குடியேற்றம் சம்மந்தமான அவர்களுக்கான அந்த பொருளாதாரத்திற்கான சில காரியங்களை அவர் கவனிக்க வேண்டியிருந்துச்சு. அதனால் இங்கிலாந்துக்கு வர வேண்டியது இருந்தது. இதற்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே குடியேற்றங்களுக்கான சட்டத்திட்டங்களை வரையறுக்கிறார். அங்கே ஒரு உன்னதமான ஒரு சமுதாய அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் சமநீதி கிடைக்கணும், அப்போ எல்லாருக்கும் பொதுவான சட்டத்திட்டங்கள் இருக்கணும் என்று அதற்கான சட்டத்திட்டங்களை உருவாக்குனார். அதற்கு பிறகு திரும்பவும் இவர் இங்கிலாந்துக்கு வர்றாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பென்சில்வேனியா மாகாணத்துடைய கிழக்கு பகுதி, கடற்கரை ஒட்டிய பகுதி, டெல்லாவேர் என்கிற அந்த மாகாணத்தின் பகுதி, இங்கே தான் முதல் முறையாக அந்த பென்சில்வேனியா குடியேற்றங்கள் ஆரம்பித்தது. இந்த பகுதியில் ஓடக்கூடிய அந்த டெல்லாவேர் நதியை ஒட்டி தான்
இவர்கள் பிலடெல்பியா என்கிற நகரத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த பென்சில்வேனியா குடியிருப்பின் தலைநகராக இந்த பிலடெல்பியா உருவாகியது. பிலடெல்பியா அப்படின்னாலே சகோதர அன்பு அப்படின்னு அர்த்தம். இந்த இயக்கத்தினர் கிறிஸ்தவ சபை பிரிவுகளிடையே சகோதர அன்பு முக்கியம் அப்படின்னு சகோதர அன்பை பற்றி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இந்த நகரத்துக்கும் அந்த பெயரை வைத்தார்கள். இங்கே குடியிருப்பை ஏற்படுத்த இங்கிலாந்து மன்னர் நிலத்தை கொடுத்த பிறகு இந்த பகுதியை சில்வேனியா அப்படின்னு பெயர் வைத்து அழைக்கலாம் என்று இருந்தாங்க. ஆனால் அரசர் இந்த பகுதிக்கு பென்சில்வேனியா அப்படிங்கிற பெயர் வைக்க விரும்பினார். ஏன்னா சர் வில்லியம் பென் அவருடைய பெயரையும் இதில் சேர்த்துக்கணும். அப்போ பென்சில்வேனியா லத்தீன் மொழியில் இருந்து அந்த பெயர் வருது. பென்சில்வேனியா அப்படின்னா வில்லியம் பென்னுக்கு சொந்தமான காடுகள், பென்ஸ் வுட் அப்படின்னு அர்த்தம். வில்லியம் பென் இதை விரும்பலை. ஏன்னா அவருடைய பெயரை அவரே வைத்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க நினச்சிருவாங்கன்னு யோசித்தார். ஆனால் அரசர் அந்த குடியேற்றத்துக்கு பென்சில்வேனியா என்கிற பெயரை தான் வைத்தார். இந்த பகுதிகளில் சஸ்கியூஹன்னா, லெனே போன்ற பழங்குடிகள் வசித்து வந்தார்கள். லெனே பழங்குடிகளோட வில்லியம் பென்னுக்கு மிக நல்ல முறையில் உறவு இருந்தது. அவர்களோடு நியாயமான முறையில் வியாபாரம் செய்தார்கள். நிலங்களை வாங்கும்போதும் நேர்மையாக நடந்து கொண்டார்கள். ஆனால் இவருடைய காலகட்டத்திற்கு பிறகு சூழ்நிலை அப்படியே மாறிடுச்சு. இவருடைய மகன்கள் காலகட்டத்திலேயே எல்லாம் மாறிடுச்சு. இவருடைய மகன்கள் அங்கே பென்சில்வேனியா ஆளுநராக இருந்து ஆளுகை செய்யும் போது வில்லியம் பென் எப்படி அங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகளோடு தயவாக அன்பாக நடந்து கொண்டாரோ அப்படி இவங்க நடந்து கொள்ளவில்லை. இந்த காலகட்டத்தில் பென்சில்வேனியா குடியிருப்பு வேகமாக விரிவடைய ஆரம்பித்தது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகளோட பேசி அவங்ககிட்ட இருந்து நிலத்தை வாங்கினாங்க. அப்படி நிலத்தை வாங்கும்போது அவங்க எப்படி வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முறையே வினோதமாக இருக்கும். அன்றைக்கு இந்த பழங்குடிகள் அவங்க நிலத்தை வாங்கும்போது விற்கும்போதோ அவர்கள் பயன்படுத்தி அந்த நில அளவை முறை வித்தியாசமானதாக இருந்தது. நடந்து நிலம் வாங்குதல். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம நிலம் வாங்கும்போதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு அல்லது ஏக்கர், ஹெக்டேர் இப்படி இந்த அளவீடுகளில் வாங்குகிறோம். ஆனால் அன்றைக்கு அமெரிக்க பழங்குடிகள் பார்த்திங்கன்னா நிலத்தை வாங்கும்போதோ விற்கும்போதோ அவர்கள் எப்படி அளவீடு செய்கிறாங்க அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு நாளில் எவ்வளோ தூரம் நடந்து போகிறான் என்பதை வைத்து தான். அதாவது ஒரு நாளில் நீ எவ்வளோ தூரம் நடந்து போறியோ அந்த அளவு நிலத்தை நான் உனக்கு தர்றேன். இப்படி ஒரு மனிதன் குறிப்பிட்ட காலகட்டத்தில் எவ்வளவு தொலைவு நடந்து போகிறான் என்பதை வைத்து இந்த நில அளவுகளை அவங்க கணித்தார்கள். அந்த முறையில் தான் இந்த பென்சில்வேனியா குடியிருப்புக்காக அவங்க நிலத்தை விற்பதற்கு ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வந்தாங்க. இப்படி தான் பென்சில்வேனியா குடியிருப்புக்காக பிலடெல்பியாவின் வடக்கில் உள்ள ஒரு பகுதியில் 1.5 நாளில் நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போகிறீங்களோ அவ்வளவு தூரம் நிலத்தை நாங்கள் தர்றோம் அப்படின்னு அந்த பழங்குடிகள் தலைவன் ஒத்துக்கொள்கிறார். அப்படி அதற்கான ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டு அந்த விலை இவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்போ இவங்க நடந்து போகணும். 1.5 நாள் இவங்க நடந்து போகணும். எவ்வளோ தூரம் போகிறாங்களோ அந்த அளவு தூரம் நிலம் இவங்களுக்கு கொடுக்கணும். பிரிட்டிஷ்காரங்க வியாபாரத்தில் எந்த அளவு கருத்தாக இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லை. உலகம் முழுவதும் அவங்க வியாபாரம் செஞ்சாங்க. அப்படி இந்த நிலத்தை வாங்குறதுலேயே அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டாங்க. செவிந்திய பழங்குடிகளை பொறுத்தவரையில் ஒரு 1.5 நாளில் எவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் நடக்க முடியும் அப்படின்னா ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ளே நடக்க முடியும். அப்படி தான் அவங்க கணித்திருந்தாங்க. ஸோ அந்த கணக்கில் தான் இவங்களோட இந்த நில ஒப்பந்தம் பண்ணாங்க. அதன்படி 1.5 நாள் ஒரு மனிதன் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளவு நிலத்தை அவங்களுக்கு தர்றோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே வாய் வழியாக பேசி உறுதிப்படுத்திய ஒரு ஒப்பந்தம் தான். 1686 லெனே பென்கிற அந்த பழங்குடி இனத்துக்கும் வில்லியம் பென்னுடைய குடும்பத்தார், அவருடைய மகன்கள் மற்றும் பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய மற்ற ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கிடையில் இந்த ஒப்பந்தம் நடந்தது. ஆனால் பிரிட்டன் உலகம் முழுவதுமே வியாபாரத்தில் திறமைசாலிகளாக இருந்தாங்களே, அப்போது இவங்க செவிந்திய பழங்குடிகள் மாதிரி இல்லாமல் ரொம்ப தந்திரமாக இதை எப்படி அதிக நிலத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவங்க திட்டமிட்டாங்க. அப்போது பொதுவாக நடந்து போகிறது அப்படின்னா 1.5 நாளில் நடந்து போகணும். அப்படிங்கும்போது அந்த பகுதிகள் எல்லாமே காடுகள் தான். அப்போ அடர்ந்த காடுகளாக இருக்கும், பள்ளத்தாக்கு குன்றுகள்லாம் இருக்கும், ஆறுகள் ஓடும். அப்போ வளைந்து வளைந்து போக வேண்டியது இருக்கும். அப்படி பார்த்தா 1.5 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் அப்படி தான் போக முடியும். ஆனால் இவங்க நேர்கோட்டில் போகணும். அப்படி நேர்கோட்டில் ஓடி போகணும். அப்படி போனால் தான் அதிக நிலத்தை எடுத்துக்க முடியும். அப்போ அதிக தூரம் போக முடியும். அதனால் அவங்களுக்கு அதிக நிலம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மிக வேகமாக ஓடக்கூடியவர்களை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அந்த நிலத்தை அளவிடக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாளுக்கு முன்பாகவே அவங்க அந்த பகுதிகளை ஆராய்ந்து பார்த்து எந்த வழியாக போனாலும் அதிக தூரம் போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த வழியாக போகிறதுக்கு அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்தாங்க. ஸோ இப்படி அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த 1.5 நாளில் இவங்க நடந்தும் ஓடியும் மிக அதிக அளவு 113 கிலோமீட்டர் தூரம் வரை போயிட்டாங்க. இது நடந்த சில வருஷங்களுக்கு பிறகு அவங்க அந்த நிலப்பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற்றங்களை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் போது
அப்போ இந்த லெனே பழங்குடிகளுக்கு சந்தேகம் வருது, நம்ம அதிகமாக கொடுத்துட்டோமோ அப்படின்னு சந்தேகம் வருது. இதனால் லெனே பழங்குடிகளுக்கும் அந்த குடியேற்ற மக்களுக்கும் பிரச்சனைகள் வந்தது. அப்போ இவங்க இந்த நிலத்தை விட்டு காலி பண்ணிட்டு போனால் தான் அங்கே மக்கள் வந்து குடியேற்றங்களை உருவாக்க முடியும். அப்போ இப்படி பிரச்சனைகள் வரும்போது இந்த லெனே பழங்குடிகள் மற்ற பழங்குடிகள்கிட்ட போய் முறையிடுறாங்க. ஆனாலும் மற்ற பழங்குடிகள் இந்த பென்சில்வேனியாவோட ஒரு நல்ல உறவில் இருந்தாங்க, வியாபாரம் நல்ல முறையில் நடந்துகிட்டு இருந்து. அதனால் அவங்க இதில் தலையிட விரும்பலை. அது உங்கள் 2 பேருக்கு இடைப்பட்ட ஒரு ஒப்பந்தமாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப காலமாக போயிட்டு இருந்தது. அமெரிக்கா சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட இதை நீதிமன்றங்களை வழக்க கொண்டு வந்தாங்க. ஆனாலும் அந்த காலகட்டங்களில் அதற்கான சட்டத்திட்டங்கள்லாம் இல்லை. அதனால் இப்போ அதற்கான தீர்வுகளை கொடுக்க முடியாதுன்னு அது தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க விற்ற நிலப்பகுதிகள்லேருந்து லெனே பழங்குடிகள் வந்து காலி செஞ்சுட்டு போகணும். அதனால் அந்த லெனே பழங்குடிகளை திருப்தி அடைய செய்ய வில்லியம் பென்னுடைய குடும்பத்தை சேர்ந்த லேண்ட் ஆஃபீஸ் ஏஜென்ட் ஜேம்ஸ் லோகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு வரைபடத்தை தயாரித்தார். இந்த லெனே பழங்குடிகள் எவ்வளவு நிலத்தை இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த வரைபடத்தில் லேஹை வேலி என்கிற இடத்துல அந்த லேஹை நதி வந்து மிக அருகில் இருப்பது போல் அதை காட்டியிருந்தார். அதனால் இந்த வரைபடத்தின்படி லெனே பழங்குடிகள் நம்ம குறைந்த விலைக்கு மிக அதிக இடத்த கொடுத்துடல, நியாயமாக தான் இதை விற்றுருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தி அடைகிறாங்க. இதன்படி இந்த லெனே பழங்குடிகள் பென்சில்வேனியா குடியேற்றத்துக்காக இவ்வளவு நிலத்தை விற்றிருக்கிறாங்க என்பது சட்டப்படி பதிவு செய்யப்பட்டது. லெனே பழங்குடிகளும் அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அந்த இடத்தையும் அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படி இந்த பென்சில்வேனியா குடியேற்றத்துக்காக முதல் முறையாக அவங்க நிலம் வாங்கியது இந்த வாக்கிங் பர்ச்சேஸ் மூலமாக தான். இந்த நடந்து நிலம் வாங்கும் முறை, இதன் மூலமாக முதல் நிலப்பகுதி வாங்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்னும் பல அதிக அளவு நிலங்கள் பல்வேறு பழங்குடிகள்கிட்ட இருந்து வாங்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பென்சில்வேனியா குடியிருப்பு மிகப்பெரிய மாகாணமாக உருவெடுத்தது. எந்தெந்த வருடங்களில் இவங்க எந்தெந்த நிலப்பகுதிகளை வாங்கினாங்க அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் இந்த மேப்பில் பார்க்கலாம். இப்படி மற்ற குடியேற்றங்கள்லையும் பணம் கொடுத்து நிலங்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் யுத்தங்கள் வந்து அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை மூலமாக நிலங்கள் பிரிக்கப்பட்டது. அடுத்தடுத்த காலகட்டங்களில் இந்த பகுதிகள் யாருக்கு சொந்தம் என்பதில் பிரெஞ்சுக்கும் பிரிட்டனுக்கும் யுத்தம் வந்தது. அதில் பழங்குடிகளும் கலந்து கொண்டார்கள். யுத்தத்தின் முடிவில் பிரிட்டன் ஜெயித்ததால் பென்சில்வேனியாவுக்கு மேற்கு பகுதி இந்த ஓகியோ பகுதிகளும் பிரிட்டனுக்கு சொந்தமானது அப்படின்னு முடிவுக்கு வருது. இந்த பென்சில்வேனியாவின் மேற்கு பகுதிகளில் பார்த்திங்கன்னா அப்பலாச்சியன் மலைத்தொடர்கள் இருக்கும். இது மிகுந்த அழகுள்ள பகுதி. இந்த மலைத்தொடர் மற்றும் இதற்கு மேற்கு பகுதிகளில் அமெரிக்க பூர்வகுடிகள் வசித்து வந்தாங்க. அதனால் இங்கிலாந்து அரசுடைய த ராயல் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1763 என்கிற அறிவிப்பு இந்த பென்சில்வேனியா மக்கள் இந்த பகுதிகளில் குடியேறுவதை தடை செய்தது. அடுத்த நூற்றாண்டு முழுவதும் பல வரலாற்று காரியங்கள் இந்த பென்சில்வேனியா பகுதியில் நடந்தது. 1700களுக்கு பிறகு இந்த குடியேற்றங்களுக்கும் அதனுடைய தாய்நாடான இங்கிலாந்துக்கும் இடையில் பல பிரச்சனைகள் வந்தது. அப்போது இந்த குடியேற்றங்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களுடைய தாய்நாடான இங்கிலாந்தோடு சேர்ந்திருக்கலாமா அல்லது தனிநாடாக சுதந்திரம் அடையலாமா என்பதை குறித்து முடிவெடுப்பதற்காக கான்டினென்டல் காங்கிரஸ் என்கிற அமைப்பை உருவாக்கினார்கள். இந்த காங்கிரஸ் அமைப்பில் இந்த முடிவெடுப்பதற்காக பல கூட்டங்கள் நடந்து பல விவாதங்கள் நடந்தது. இந்த கூட்டங்கள் எல்லாமே பிலதெல்பியா நகரத்தில் தான் நடந்தது. இப்படி அமெரிக்கா சுதந்திரம் அடைந்து அவர்களுக்கென்று ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தும் வரைக்கும் பிலதெல்பியா தான் அமெரிக்க குடியேற்றங்களுக்கு ஒரு தலைநகர் போல இருந்தது. பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் நடந்த யுத்தத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஃப்ரெஞ்ச் இண்டியன் வார் அப்படிங்கிறது 1754 நடந்தது. பிரான்ஸு அதற்கு ஆதரவான பழங்குடிகள் ஒரு பக்கம், இங்கிலாந்து அதற்கு ஆதரவான பழங்குடிகள் ஒரு பக்கம், இப்படி பிரிந்து தான் அந்த யுத்தங்கள் நடந்தது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கிற வரைக்குமே பென்சில்வேனியாவுக்குன்னு ஒரு தனி இராணுவம் கிடையாது. அதனால் அதிக அளவு வரி விதிப்பு கிடையாது. இதனால் நிறைய பேர் இங்கே வந்து குடியேறினாங்க. இப்படி தான் பிலதெல்பியா அமெரிக்காவிலே மிக வேகமாக வளரக்கூடிய நகரமாக இருந்தது. இப்படி அன்றைக்கு அமெரிக்க குடியிருப்புகள்லேயே இது மிக முக்கியமான நகரமாக இருந்தது. வில்லியம் பென் இந்த பென்சில்வேனியாவுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கும் போது ஒரு சில சட்டத்திட்டங்களை தான் அவர் இங்கிலாந்தின் பாரம்பரிய சட்டத்திட்டங்களை இருந்து எடுத்தார். மற்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம் சீர்திருத்த கருத்துக்களின் அடிப்படையில், வேதாகமத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது. உதாரணமாக வாரத்தின் முதல் நாள் தேவனுக்கென்று ஒதுக்கப்பட வேண்டும், பொய் சாட்சி சொல்கிறது, உலக பிரகாரமான பல கேளிக்கைகள் தடை செய்யப்பட்டது. சீட்டு விளையாடுறது, காளை மாடுகளை வைத்து பல விளையாட்டுகள் இதெல்லாம் தடை செய்யப்பட்டது. முக்கியமாக மதுபான பொருட்களை அமெரிக்க பழங்குடிகளுக்கு விற்கக்கூடாது. அப்படி விற்று அவங்க சரியானபடி தாங்களே நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு தேசமாக செயல்பட முடியாது அப்படின்னு அதை தடை செய்வதற்கான சட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த சட்டத்திட்டங்களில் அடிமை வியாபாரம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிற்காலத்தில் அடிமை முறை தவறு அப்படின்னு சொல்லி அடிமை முறையை ஒழிக்கிற காரியமும் பென்சில்வேனியாவில் தான் முதல் முறையாக நடந்தது.
ஆனால் மற்ற சட்டத்திட்டங்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் வேதாகமத்தின்படி நீதியான பல சட்டத்திட்டங்கள் இருந்ததுனால இதை கிரேட் லா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்தடுத்த காலகட்டங்களில் இந்த மத அடிப்படையிலான சட்டத்திட்டங்கள் மாற்றப்படணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்து கொண்டே இருந்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழையபடி அந்த இங்கிலாந்து சட்ட அமைப்பை போலவே கொண்டு வந்துட்டாங்க. இப்படி ஆரம்பத்தில் காக்கர்ஸ் என்கிற இயக்கத்தினருக்காக இந்த குடியேற்றம் ஏற்படுத்தப்பட்டாலும், அவர்களுக்காக இந்த சட்டத்திட்டங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டாலும், பிறகு பல்வேறு மதப்பிரிவுகளை சேர்ந்தவங்களும் வந்து குடியேறினாங்க. 1741 ஜெர்மனை சேர்ந்த மொரேவியன் என்கிற ரீஃபார்ம் அமைப்பை சேர்ந்த ஒரு பிஷப் வந்து இங்கே பார்த்தாரு. அந்த வருடமே பெத்லகேம், நாசரேத் என்கிற 2 குடியிருப்பு நகரங்கள் அங்கே உருவாக்கப்பட்டது. இந்த மொரேவியன் அமைப்பினர் இங்கே வந்து குடியேறினாங்களே, இவர்களும் காக்கர்ஸ் அமைப்பை போன்றவர்கள் தான். இவர்களும் சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் விரும்பக்கூடியவர்கள். இதே போல் யூதர்கள் வந்து சேர்ந்தாங்க. பிரெஸ்பைட்டேரியன், லூத்தரன், கால்வினிஸ்ட், ரோமன் கத்தோலிக், இப்படி எல்லா பிரிவினரும் வந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடியேற்றம் மாற்றமடைந்தது. 1730க்கு பிறகு த கிரேட் அவேக்கனிங் என்கிற ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது. ஐரோப்பிய சமுதாயம் ஆர்த்தோடாக்ஸாக இருந்தது. அதாவது பாரம்பரிய மத பிரிவுகள் இருக்கும், அதுலேருந்து வெளியே வரும்போது பல எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. பல்வேறு பாரம்பரிய மத பிரிவுகளிலிருந்து மக்கள் தைரியமாக வெளியே வந்தாங்க. பல்வேறு மத பிரிவுகளிடையே சகோதரத்துவம் இருந்தது. இப்படிப்பட்ட மத சுதந்திரம் இங்கே இருக்கிறதுனாலேயே பல்வேறு பிரிவினர்களும் இங்கே வந்து குடியேறினாங்க. இந்த பென்சில்வேனியா நிலப்பகுதி பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கடல் மட்டத்துக்கு கீழே, கடலுக்கு அடியில் இருந்திருக்கு. அதனால் இந்த பகுதியில் அதிகளவு நிலக்கரி, ஆயில் எல்லாம் கிடச்சிருக்கு. உலகத்தில் முதல் முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டு பூமியிலிருந்து எண்ணெய் எடுக்கப்பட்டது இந்த பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய டிட்ஸுவில்லி என்கிற பகுதியில் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஆயில் வெல் ஏற்படுத்தப்பட்டது 1859. ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் இவர்களெல்லாம் இந்த மாகாணத்தை சேர்ந்தவங்க தான். இங்கிலாந்தை சேர்ந்த தாமஸ் கேம்பல் என்கிற செயின்ட்டும் 1807 வருடம் ஃபிலடெல்பியா நகருக்கு குடிபெயர்ந்தார். இவர் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகளும் ஒன்றிணைந்து ஒரே ஐக்கியமாக செயல்பட வேண்டும் என்பதையும், அடிமை முறை ஒழிக்கப்பட வேண்டும், இந்த மாதிரி சீர்திருத்த காரியங்களை அங்கே செய்தார். புகழ்பெற்ற போதகர் ரசலும் பென்சில்வேனியாவை சேர்ந்தவர் தான். பிட்ஸ்பர்க் மற்றும் பிலடெல்பியா நகரங்களில் வசித்து வந்தவர். கல்வி நிலையங்களுக்கு பெயர் பெற்ற மாகாணம் இது. அமெரிக்காவை உருவாக்கியவர்களில் ஒருவரான பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் த யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவை 1740 உருவாக்கினார். த அகாடமி அண்ட் காலேஜ் ஆஃப் பிலடெல்பியாவையும் நிறுவினார். அதேபோல் பிரிட்டிஷ் அமெரிக்காவிலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் பென்சில்வேனியா ஹாஸ்பிட்டல் தான். இது 1751 உருவாக்கப்பட்டது. இந்த பென்சில்வேனியா குடியேற்றம் ஏற்படுத்தப்பட்ட இடம் இங்கிலாந்து அரசர் வில்லியம் பென் குடும்பத்துக்கு கொடுத்தது. அதனால் இந்த காலனி, இந்த குடியேற்றம் வில்லியம் பென் ஃபேமிலிக்கு ஒரு சொத்து மாதிரி தான். அதனால் இந்த குடியேற்றத்தில் கவர்னராக இருக்கக்கூடியது வந்து வில்லியம் பென் ஃபேமிலியை சேர்ந்த யாராவது ஒருத்தர் தான். ஆனாலும் அங்கே ஜனநாயக முறைப்படியிலான ஆட்சி தான் இருக்கும். அங்கே பிரைவேட் கவுன்சில்னு ஒன்று இருக்கும். இந்த கவுன்சிலுக்கு வீட்டோ பவர் உண்டு. கவர்னர் ஒரு சட்டத்தை, ஒரு ஆணையை கொண்டு வர்றாருனா கூட இந்த கவுன்சிலால் அதை தடுத்து நிறுத்த முடியும். இதற்கு மேலாக ஏதாவது சட்ட பிரச்சனைகள் வந்தால் அது நேரடியாக இங்கிலாந்து அரசருடைய விசாரணைக்கு வரும். இப்படி இராணுவம் சம்பந்தமான விஷயங்கள், இந்த குடியேற்றத்துடைய பாதுகாப்பு, இதெல்லாம் இங்கிலாந்து அரசருடைய கட்டுப்பாட்டு கீழே வரும். ஆனாலும் இது வில்லியம் பெண்ணுக்காக கொடுக்கப்பட்ட நிலம்ங்கிறதுனால வில்லியம் பெண்ணுடைய குடும்பத்தார் தான் அங்கே நிர்வாகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி அந்த வில்லியம் பெண்ணுக்கு அங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஜனநாயக முறைப்படியான ஒரு அரசியல் சட்ட அமைப்பை தான் அவர் அந்த மாகாணத்துக்குன்னு ஏற்படுத்தி இருந்தார். அதே நேரத்தில் அந்த காலகட்டத்திலேயே வில்லியம் பெண் மற்ற எல்லா குடியேற்றங்களும் ஒன்றிணைந்து ஒரே தேசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். பிற்காலத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உருவாகும் போது, அமெரிக்காவுக்கான அரசியல் சாசனத்தை எழுதும்போது அது ஜனநாயக முறைப்படி இருக்கணும் என்பதற்கு அன்றைக்கு வில்லியம் பென் பென்சில்வேனியாவுக்காக ஏற்படுத்திய ஜனநாயக முறைப்படியான இந்த அரசியல் சாசனம் ஒரு தூண்டுகோலாக இருந்தது. இந்த குடியேற்றங்களை பற்றிய வரலாற்றை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.